ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் தோசை மாவு, வேலையும் சட்டுன்னு முடியும், டைமும் சேவ் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கப்பில் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட பேக்கிங் சோடாவும் சேர்த்து நம்ம பண்ணலாம். நான் பேக்கிங் சோடா சேர்க்காம பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேக்கிங் சோடா சேர்த்தும் நீங்கள் இந்த தோசை மாவு பண்ணிக்கலாம். இப்போ இது தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்ல நம்ம எப்போதும் போல் நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். இப்போ இதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த தோசையோட கார சட்னி, பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.